இந்தியாங்கிறதே ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு தான். பலவிதமான லேண்ட்ஸ்கேப், பலவிதமான நிலப்பரப்புகள் ஒன்றிணைக்கிய ஒரு நாடு. தென் மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட குணத்தின் வரலாறு இருக்கு. இவங்க அந்த மாதிரியான ஒரு விஷப்பரீட்சையை செஞ்சாங்கன்னா, இப்ப செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அவங்களே மைனாரிட்டி கவர்மெண்ட் அங்க இருக்கிறாங்க. இப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா அத செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அப்படி நெருக்கடி குடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அங்க வந்து பேச ஆரம்பிப்பார். கண்டிப்பாக நிதிஷ்குமார் பேச ஆரம்பிப்பார். சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு குடுத்திருக்கக்கூடிய அந்த இத கூட வாபஸ் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஒரு சரியான நேரத்துல முதலமைச்சர் எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவு வந்து தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கட்சியை தாண்டி இவர் பின்னாடி அணிதிருந்து இந்த விஷயத்தை நிக்கணுங்கிறது ஒரு கடமை எல்லாருக்கும். விவசாயிகள் போராட்டத்தில் எப்படி பின்வாங்கினாங்களோ வீரியமானது போல அதே போல இந்த போராட்டம் வீரியமான பின்வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாங்கித்தான் ஆகணும். அன்னைக்கு அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில இருக்கிறப்பயே மக்கள் போராட்டத்திற்கு முன் மண்டியிடாத எந்த அரசாங்கமுமே கிடையாது. அவங்க உலக வரலாறு. நீங்க மக்கள் போராட்டத்துக்கு நீங்க எவ்வளவு நாள் தடுக்க முடியும்? 3 விவசாய சட்ட போராட்டம் எத்தனை நாள் நடந்துச்சு? எவ்வளவு அடக்குமுறை பண்ணீங்க? கம்பி வேலிய போட்டு அடைச்சீங்க. கூட்டத்துல கார வச்சு ஏத்துனீங்க. எத்தனை உயிர் போச்சு? ஆனா கடைசி வரைக்கும் நின்னாங்க. ஜெயிச்சாங்க இல்லையா? சுதந்திரமே அப்படித்தானே கிடைச்சது. வெள்ளைக்காரன்ட்ட இல்ல டெக்னாலஜியா? பீரங்கிகளையும் குண்டுகளையும் வந்து நிப்பாட்டினான். நம்ம சட்டைய போடாம போய் காந்தியடிகள்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. மனித உரிமையான மனிதனுக்கு உண்டான போராட்டம் இருக்கு இல்லையா? அந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. அத ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க என்னதான் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, மக்கள் போராட்டத்திற்கு முன்னால் நீங்க மண்டிக்கிட்டே ஆகணும்.